இந்த சூறாவிலே பலவிதமான கருத்துக்களை மனித சமுதாயத்திற்கு தேவையான பலவிதமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். அதில் ஆரம்பமாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு வரவழி நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிச்சயம் பிடிப்பான். ஆனால் எப்படி பிடிப்பான்? அதுதான் இது கவனிக்க வேண்டியது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு வரம்பு மீறுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு மாற்றமாக நடந்து கொண்டு தன்னை நல்லவர்கள் என்றும் தான் மாற்றமாக இருப்பதை மாற்றம் என்றே தெரியாமல் அல்லது தெரிந்தும் வெளிப்படுத்தாமல் பிடிவாத குணத்தோடு யார் ஷரியத்திற்கு மாற்றமான காரியத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பிடிப்பான். எப்படி பிடிப்பான்? என்னோட ஆயத்தில் சொல்கிறார், சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்களை நாம் சன்னமாக பிடிப்போம். ஆனால் இதுதான் நம்முடைய பிடி என்று அவர்கள் உணர மாட்டார்கள். எப்படி பிடிப்போம் என்பது தெரியாது. சின்ன சின்ன காரியத்தின் மூலமாக, நோயின் மூலமாக, இதே போன்ற இன்ன பொருளாதாரத்துடைய இழப்பின் மூலமாக, உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் எப்படி வேண்டுமானால் விரும்பிய விதத்திலே தண்டிப்பான். ஆனால் தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனையில் நிச்சயமாக இந்த உலகத்தில் யாரும் தப்ப முடியாது என்று சொன்னது போல அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பொழுது மறுமையிலே மனிதர்களுடைய அமல்கள் நிறுத்து பார்க்கப்படக்கூடிய மீசான் தராஸ், அந்த தராசிலே மனிதர்களுடைய அமல்கள் இருக்கப்படும். இங்கு எவ்வளவு அமல் செய்கிறோமோ அந்த அமல்கள் அந்த தராசிலே இருக்கப்படும். யாருடைய அந்த எடை கனமானதாக இருக்கிறதோ அவர்களே வெற்றியாளர்கள். நம்முடைய அமல்களின் தராசை கனப்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதத்துடைய அமல்கள், ரமலானுடைய மாதத்துடைய செயல்பாடுகள். நம்முடைய அந்த அமல்களின் தராசை வலுப்படுத்துவதற்கு, கனப்படுத்துவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், யாருடைய அந்த அமல்களின் தராசை கனத்தால் கீழே சென்று விடுகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். யாருடைய அந்த அமல்களின் தராஸ் கப்பத் எடை குறைந்து விடுவோம். அமல்கள் குறைவாக இருந்தால் எடை குறைந்து விடும், பாவத்தின் கட்டு அதிகமாகி விடுமோ. அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நஷ்டவாளர்கள் என்றார். அங்கேக்குரியவர்களே, இதே போல் எதிரிப்போம். நம்முடைய அத்தாட்சியர் அவர்களிடத்தில் வரும் பொழுது பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அவருடைய அமல்கள் குறைக்கப்பட்டு விட்டது. அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நஷ்டவாளர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அடுத்து சொல்கிறார். அதை எடுத்து சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆடை எவ்வளவு முக்கியமானது மனுஷனுக்கு ஆடை எவ்வளவு முக்கியமானது. இதை அல்லாஹ் முக்கியமானதாக குர்ஆனில் சொல்கிறார். யா பனி ஆதமுடைய மகனே, அது அன்சல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, அழகான ஆடையை நாம் வானிலிருந்து உங்களுக்கு இறக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், ஆடைகளை நாம் இறக்கிறோம், அழகான ஆடைகளை இறக்குகிறோம். எதற்காக? அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் என்னதான் நீங்கள் உயர்ரகமான ஆடைகளை போட்டாலும், என்னதான் உயர்ரகமான ஆக உயர்ந்த ஆடைகளை போட்டாலும், இறையச்சம் என்ற ஆடை தான் செய்யணும் உங்களுக்கு சாலச்சிறந்தது. இறையச்சத்தை ஆடைக்கு ஒப்பிடுகிறார். இறையச்சத்துடைய ஆடை இருக்கிறதே, அதுதான் ஆக உயர்ந்தது, ஆக சிறந்தது, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நல் மதிப்பை பெற்று தரக்கூடியது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஆடை சம்பந்தமாக அல்லாஹ் இந்த வசனத்துடைய தொடரில் சொல்கிறார். அடுத்து வருவது அல்லாஹ் சொல்கிறார்,
இல்ல தான் இருக்கிற தவறையே சரியானதாக கருதினார், தான் செய்யக்கூடிய தவறையே சரியானதாக கருதினால் தௌபா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. தவறு செய்யறவன்ட்ட அதை நம்ம சொல்றோம், அல்லது யாரோ நண்பர் சொல்றாரு, அதை திருத்திக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார் திருந்துறதுக்கு. எப்ப தான் செய்வது தவறு என்று அவர் விளங்கலையோ அப்ப அதை திருத்திக்கிறதற்குரிய வாய்ப்பு கிடைக்காம போயிடும். கடைசி வரை இப்படியே இருக்கும் பொழுது அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் அவன் ஆளாக நேரிடும் என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறார். இதை எடுத்து வரும் பொழுது ஒரு மனிதனுடைய துஆ, அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்ய வேண்டும், இன்றைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த துஆ ஆக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே, அத்துஆ முஃபுல் இபாதா, துஆ என்பதுதான் வணக்கத்தின் மூளை என்றார்கள். அடிப்படையான விஷயம். இந்த 7வது அத்தியாயம் 55வது வசனத்திலே எதிராக சொல்கிறார், உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், தஸர்ருஅன் வ ஹுஃபியா, பணிவாகவும் மெதுவாகவும், பணிவாகவும் மெதுவாகவும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் என்றார். சகீதர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொடரிலே வரும் பொழுது துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது. அல்லாஹ்விடத்திலே வேற யாரையும் கேட்கக்கூடாது. இந்த துஆ ஒவ்வொரு மனிதருக்கு என்ன தேவை என்பது அவரவர்களுக்கு தெரியும். இப்ப என்னுடைய தேவை என்பது எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் என்னுடைய தேவையை அல்லாஹ்ட்ட கேட்கும்போது சத்தம் போட்டு கேட்கணுமா? நான் என்னுடைய தேவை அல்லாஹ்ட்ட கேட்கும்போது சத்தம் போட்டு, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடுப்பாயாக, அதை கொடுப்பாயாக, என்னுடைய தேவையை நான் கேட்கும்போது சத்தம் போட வேண்டியதில்லை. இதுதான் இந்த ஆயத்துடைய கருத்து. இன்னொரு ஆயத்துக்கு அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை என்று சொல்வது, வரம்பு மீறுவது என்ன? என்னுடைய எனக்கு ஒரு தேவை வந்திருக்குது, என்னுடைய தேவை அல்லாஹ்ட்ட சொல்றேன், அல்லாஹ்ட்ட சொல்றது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்றான். எனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே உள்ளது, இதிலே மற்றவர்கள் தலையிட வேண்டியதில்லை. எனவே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதரும் துஆ செய்யும் பொழுது அந்த துஆவிலே சத்தமில்லாமல் மெதுவாக அல்லாஹ்விடத்தில் உரையாட வேண்டும். இந்த ஆயத்து வசனம் இருக்கிறது, இது ஒவ்வொரு தனிநபர்கள் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்குரிய ஆதாரம். புரிஞ்சுக்கணும். கூட்டாக நாம் சேர்ந்து செய்கிறோம் ஒரு துஆ, இதற்கும் அல்லாஹ் குர்ஆனிலேயே ஆதாரத்தை சொல்லி இருக்கிறார். குர்ஆனிலேயே நமக்கு ஆதாரம். கூட்டாக துஆ செய்வதற்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஓதப்படும் அந்த சூரா, சூரத்து யூனுஸ் என்ற சூறாவில், அந்த சூறாவிலே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அப்போ ஒருவர் துஆ செய்ய மற்றவர் ஆமீன் சொன்னதன் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இருவருடைய துஆவையும் நான் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் இருவருடைய துஆவையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள், ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லி கூட்டு துஆ என்பதை தனிப்பட்ட முறையில் கேட்கிற துஆவை விட விரைவாக அல்லாஹ் ஏற்கிறார். ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய கூட்டு துஆவை அல்லாஹ் விரைவாக ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். காலகத உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் இருவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொண்டேன் டிக்ளேர் பண்றான் அல்லாஹ். சென்ற கால வினை உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் இருவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. இந்த கூட்டு துஆ எதனால எந்த கட்டத்தில் செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். முஸ்ததரக் ஆகியவிலே நகதி செல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒன்று கூடுகிறார்களோ அந்த இடத்தில் கூட்டு துஆ செய்யணும். கூட்டு துஆவிற்காக ஒன்று கூட வேண்டியதில்லை, கூட்டு துஆவிற்காக ஒன்று கூட வேண்டியதில்லை. ஒன்று கூடக்கூடிய இடத்திலே கூட்டு துஆ செய்யணும். அதற்கு ஒரு பவரை எல்லாம் வைத்திருக்கிறார். சொன்னார்கள், எந்த இடத்தில் நீங்கள் ஒன்று கூடுகிறீர்கள்
பகுதிகளிலோ மக்கள் எல்லாம் சேருகிறார்களோ அந்த இடத்துக்கு ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல யரஹமத் ஆதிர் என்ற ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு விசேஷமாக 3 தன்மைகளை கொடுத்திருக்கிறான். ஒன்று, சப்புகளில் நின்று தொழுகையில் நிற்கக்கூடிய சப்புகள், சப்புல நின்று தொழுகிறோம், இந்த அணி அணியாக நிற்கக்கூடிய சப்பு வரிசை வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை. இதே போன்று அடுத்து சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் தங்களுக்கு இடையிலே முகமன் சொல்லிக் கொள்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஒரு முகமன் சொல்லக்கூடிய சொர்க்கவாசிகள் அவங்களுக்கு இடையிலே சொல்லக்கூடிய இந்த சலாத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை இரண்டாவது. மூன்றாவதாக அத்தலமீன், ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய கூட்டு துவா என்ற முறையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதோடு நிறுத்தியவல்ல. அதாக கவனிக்க வேண்டியது. என்று சொன்னதோடு நிறுத்தல. அடுத்து சொல்றாங்க, இந்த கூட்டு துவாவுடைய பண்பாடு வழிபாடு எனக்கு முன்னால் வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை, மூசா ஹாரூனை தவிர. வேறு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை, மூசா ஹாரூனை தவிர. மூசா துவா செய்தார், ஹாரூன் ஆமீன் சொன்னார். எனவே ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய இந்த கூட்டு துவா என்பது அல்லாஹ்விடத்திலே விரைவாக அங்கீகரிக்கப்படுகிறது. அவரவர்கள் மண்டையிலே பட்டதை விளக்கமாக சொன்னார், அதற்கு நாம் செய்யும் மார்க்கம் இதுதான். இதில் ஒன்றும் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதுதான் நான் நேற்று சொன்னது போல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் இப்ப இந்த ஆயத்திற்கு இந்த ஹதீஸ் விளக்கம் ஏன் மண்டையில் உள்ளதை நான் சொல்லப்படாத இந்த ஆயத்துக்கு ஆர்வம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. 2 பேரும் தான் சொல்லியிருக்கான். மூசா துவா செஞ்சாங்க, துவா செஞ்சவர் ஒருவர் சொல்றான், ஏன் உங்க 2 பேர்த்துல துவாவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றான். இன்னும் ஒரு ஆள் யாரு, ஆர்வம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, ஆனா 2 பேருக்கு துவாவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றான். இப்போ ஒருவர் துவா செய்தார், உன்னுடைய துவாவை மட்டும் தான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லணும், ஆனா 2 பேர்த்துல துவாவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். இன்னும் ஒரு ஆள் யாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. இப்ப இந்த ஹதீஸ் எடுப்பாங்க குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னால் மூசா ஹாரூனுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை சொன்ன இந்த ஹதீஸை இந்த இன்னொருவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஆயத்திற்கு இந்த ஹதீஸை விளக்கமாக எடுக்கிறார். எதாவது குர்ஆனுக்கு ஹதீஸ் விளக்கம், ஹதீஸுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை விளக்கம். இந்த தொடரிலே போனால்தான் குர்ஆன் பாதுகாப்பு. இன்று வரை இன்னும் ஒருபடி மேலே போய் நான் அழுத்தமாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு குர்ஆனிலே ஒரு எழுத்தை கூட ஒரு ஹர்ஃபை கூட யாராலும் மாற்ற முடியவில்லை என்று சொன்னார், அவர்கள் தன்னுடைய சிந்தையிலே வரக்கூடியதை கருத்துக்களாக சொல்வதாக இருந்தால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று எப்படி மொத்தமொத்த ஏற்பாடுகள் இருக்கிறதோ அது மாதிரி எப்பவோ புரிஞ்சிருக்கும். இதனுடைய ஒரு தொடர், சங்கிலி தொடர். அல்லாஹ் ரசூல், ரசூலிடத்திலே பார்த்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியீன்கள், தாபியீன்களை பார்த்தவர்கள் தபா தாபியீன்கள். இந்த தொடர் தான் இன்று வரை இஸ்லாம் நிலை பெறுவதற்கு காரணம். சஹாபாக்கள் வேண்டாம், தாபியீன்கள் வேண்டாம், தபா தாபியீன்கள் வேண்டாம், இமாம்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம், குர்ஆன் ஹதீஸ் வேண்டும். என்ன இது? எப்படி சாத்தியம்? யாரும் வேண்டாம், எனக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் வேண்டும். ஒன்னு என்ன செஞ்சிருக்கணும், குர்ஆன் ஹதீஸ் இறங்குற நேரத்தில் நான் இருந்திருக்கணும். குர்ஆன் ஹதீஸ் இறங்குற நேரத்தில் நான் இருந்திருக்கணும். ஆக சகைக்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் என்பது இப்ப ஏன் இந்த துஆவுக்கு நாம் துஆ செய்யக்கூடியது, ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் கூட்டு துஆ ஆமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இதை ஏற்கிறான். ஏதோ கருத்துக்கள் சொல்வது இதுதான் சரியான கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அடுத்து வருவது அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்கள் விஷயமாக ஒரு விஷயத்தை சொல்றான். அதோட சொல்லி முடிச்சேன். அந்த விஷயத்துல என்னன்னு சொன்னா, பனி இஸ்ரவேலர்களுக்கு சனிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக அல்லாஹ் வச்சிருக்கான். சனிக்கிழமை மட்டும் ஜும்மாவுடைய நாள். இவங்க என்ன செய்வாங்க, சனிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு போங்கன்னு சொன்னா அவங்க போற மீனவர்களாக இருந்தாங்க. அப்ப கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்து, இப்ப சனிக்கிழமை மட்டும் அல்லாஹ் தஆலா நிறைய மீனை கொடுப்பா, இவங்களை சோதிக்கிறது. மற்ற நாள்ல அப்படி மீன் வராது. சனிக்கிழமை மட்டும் கடல்ல நிறைய மீன் வரும். ஆனா இவங்களுக்கு ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஜும்மா,
ஜும்மாவுக்கு போனா மீன் போயிடும், மீனுக்கு போனா ஜும்மா போயிடும். அல்லாஹ் சோதிச்சான். இப்ப இவ்வளவு எல்லா விஷயத்திலையும் மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த இவங்க. வஸ்அலுஹும் அனில் கரியத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர். அல்லாஹ் சொல்லி காட்டுற எப்படி சொல்றானா, இப்ப இந்த சனிக்கிழமையுடைய நாள்ல நம்ம ஜும்மாவுடைய நாள் ஆரம்பிச்சதுக்கு பிறகு சனிக்கிழமை அல்லாஹ் தஆலா என்னத்தை காட்டுவான்னு சொன்னா, வஸ்அலுஹும் அனில் கரியத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர் இது யஅலூன ஃபிஸ் ஸபதி இது தஅதீஹிம் ஹீதாலஹும் யௌம ஸபதிஹிம் ஷுர்ரஅன். ஒவ்வொரு மீனை வந்து தலையை வெளியே காட்டணும். நல்லா ஷுர்ரான்னு சொன்னா இப்படி தலையை வெளியே காட்டுறது, தண்ணிக்கு வந்து தலையை காட்டுறது. என்னைய குடின்னு சொல்ற மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் அந்த கடல்ல வந்து தலையை காட்டணும். ஆனா புடிச்ச மாட்டேங்குவோம், அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றதாயிரும். அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுத்து அந்த மக்களை சோதிச்சா, அதுலயே அவர்கள் அந்த சோதனை தோல்வி அடைந்தார். அதன் காரணமாக விளைவு என்ன ஆச்சு, அந்த சனிக்கிழமை நாளில் மாறு செஞ்சாங்க. எவ்வளோ மாறு செஞ்சாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவர்களை தண்டிக்கிற முடிவு செஞ்சுதான். இப்போ அதற்கு ஒரு நல்லவர்கள் போய், எப்பா அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே இதை கொஞ்சம் செய்யலாம், இந்த தவறை விட்டுறதுலான்னு சொன்னாங்க. சில நல்லவர்கள் போய் சொல்றாங்க. அப்போ சொன்ன நேரத்தில் அதில் இருக்கிற இன்னும் சில நல்லவர்கள் என்ன சொல்றாங்க, லிமத்தஅதுன கௌமன் இல்லாஹு மௌலிகுஹும் அவ் மாதிஹும் அதான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க போய் ஏன் அவங்கள்ட்ட போய் இந்த உபதேசத்தை செய்யறீங்க? நீங்க நம்ம இருக்கல சொல்லி 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 குளிச்சு போச்சு, அவன் வர்றதே இல்லை, அவன் போய் இடத்த சொல்றது அப்படின்னு சாதாரணமாக சொல்றோம். இப்படி சில நல்லவர்கள் போய் அவங்கள்ட்ட பேசும்போது, அந்த தீயவர்கள் பேசும்போது வேறு இன்னும் சில நல்லவர்கள் நீங்க தாய்தோட கோவன் இல்லாம மொழிக்கும் அதிகமாக அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட அழைக்கிறதாக முடிவு செஞ்சுட்டானே, அப்படியே நீங்க போய் அவங்கள்ட்ட பேசுறீங்கன்னு சொல்லும்போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தையில் தான் நீங்க தாய்தோட கோவன் இல்லாம மொழிக்கும் அதிகமாக ஆளும் மாதிரத்தன் மீனா அப்படிக்கும். மறுமையிலே என்னுடைய ரப்ப என்னை கேட்பான் இல்லையா, நீ அப்பா போய் சொல்லலண்டே, அந்த நேரத்தில் என்னை நான் தப்பித்துக் கொள்வதற்காக போய் சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள் அந்த நல்லவர்கள் என்பதை எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. ஆக சங்கைக்குரியவர்களே, இப்போ இதிலிருந்து நமக்கு பொறுப்பு இருக்கு. நம்ம மட்டும் உள்ளவர்களாக அல்லாஹ்வை கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இதோடு முடிஞ்சிருந்தது இல்லை. மற்றவர்களை எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய விஷயத்தில் கவனம் எடுத்து அவர்களை நாம் சந்திக்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக நமக்கு இருக்கிறது மட்டுமல்ல, மறுமையில நம்மளுடைய பொறுப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியுங்கிற இந்த நிகழ்வின் மூலமாக